In this video, let's we discuss about reason for quit. என்னென்ன காரணத்தால் நம்ம வந்து குவிட் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், குவிட் பண்ணுறது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது. ஏதோ ஒரு செயலை நம்ம செஞ்சிட்ருக்கோம், அது ஸ்டாப் பண்ணுறது. என்னென்ன ரீசனால் நம்ம வந்து குவிட் பண்ணுவோன்றதை பாருங்கள். வென் திங்ஸ் கோ ராங், நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஏதோ ஒன்று தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். ரோட் த்ரெட்டிங் ஹப், ஒரு ரோடு வந்து ஹப் அண்ட் ஹில்லாக தான் இருக்கும், அதாவது ஹப் அண்ட் டவுன் இருக்கும். அது வந்து நம்ம இந்த இடத்துல ரோடை மட்டும் குறிக்கல, நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலை வந்து ஹப் ஹில் இருக்குது அப்படின்னும் போது அதை குவிட் பண்ணணும்னு நினைப்போம். தென் ஃபண்ட்ஸ் லோ டெப்ட்ஸ் ஹை, நமக்கு வந்து ப்ளஷர் அதிகமாக வரும். ஃபண்ட்ஸ் நம்மக்கிட்ட பணக்குறையோ ஏதாவது ஒரு குறைகள் வந்து இருக்கும் பொழுது வேணாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். வாண்ட் டு ஸ்மைல், நம்ம சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம கடமைகளை நினைப்போம் இல்லையா. அப்போது வேண்டாம், இப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்துடலாம், ரொம்ப வந்து நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போது நம்ம அந்த விஷயத்தை குவிட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடிய செயலை தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரெஷிங் டவுன் எ பிட், நமக்கு ப்ரெஷர் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது நம்ம நினைப்போம். இப்போது ரீசன் ஃபார் குவிட் பார்த்தோம். எந்த ரீசனாக இருந்தாலும் நம்ம குவிட் பண்ணக்கூடாது, அதை தான் ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. டோன்ட் குவிட். ஆனால் வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம டேக் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ரெஸ்ட் டைமில் கூட நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, கிளியர் டிசிஷன் எடுக்கணும், ஹோப் பண்ணணும் நம்மளால் அந்த விஷயம் முடியும்ன்ட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சால் தான் லாஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் சக்ஸஸாக முடியுன்றதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். லைஃப் அப்படின்றது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா. அப்போது ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது, டேர்ன்ஸ்லாம் இருக்கும். எவ்ரி ஒன் லேர்ன் அபவுட் டேர்ன்ஸ், என்னென்ன டேர்ன்ஸ் இருக்குன்றதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. மெனி எ ஃபெல்லோ டேர்ன்ஸ் நியர் ஸ்ட்ரக் இட் அவுட், நம்ம நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி கிட்ட போயிடுவோம் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு, ஆனால் லாஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தால் அதை கை விட்டுருவோம். அப்போது நமக்கு என்ன தெரியறதில்ல அப்படின்னா, அந்த சக்ஸஸ் வந்து நமக்கு நியரில் தான் இருக்குன்றது தெரியாமல் கிவ் அப் பண்ணிவிடுவோம். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் டோன்ட் கிவ் அப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. த கோல் இஸ் நியரர் த மேன், நம்ம கிட்ட தான் இருக்குது, அந்த கோலை வந்து அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்படணும்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் டோன்ட் குவிட், அதை வந்து குவிட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்ட்ரகிளர்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பர்சன்ஸ் வந்து நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் வரும்பொழுது இதை கைவிட்டணும்னு நினைக்கிறாங்க. பிஃபோர் கேப்சர் விக்டர்ஸ் கப், நமக்கு எதுக்கு முன்னாடி நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த வெற்றி கோப்பையை அடையிறதுக்கு முன்னாடி நினைக்கிறாங்க, கை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கை விட்டுட்டோம் அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கணும், குவிட் பண்ணிடக்கூடாது. தே லேர்ன் டூ லேட், அதாவது லேட்டாக தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கோல்டன் க்ரூ க்ளோஸ், ரொம்ப கிட்ட தான் இருக்குது இந்த கோல்டன் க்ரோன் க்ளோஸ், மீன்ஸ் நமக்கு வந்து பொன்னான வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றதை லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர் டோன் இன்சைட் அவுட்டுன்றாங்க. நமக்கே தெரியும், ஃபெயிலியர் இஸ் த ஸ்டோன் டு சக்ஸஸ் சொல்வோம் இல்லையா. தோல்வி தான் வெற்றிக்கு வந்து முதல் படின்னு சொல்லுவோம். அப்போது தோல்வி வந்துடுச்சு அப்படின்றதால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா குவிட் பண்ணிடக்கூடாது. சில்வர் டிண்ட் ஆஃப் த க்ளவுட்ஸ், அதாவது இந்த க்ளவுட்ஸ்லாம் போனால் தான் என்ன வரும், சன் வரும். அப்போது அந்த சன்னுக்காக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போது ஃபெயிலியர் இருக்கும் பொழுது ஹார்ட் ஒர்க் பண்ணி டோன்ட் குவிட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்ன்றதை தான் ஆத்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. வென் திங்ஸ் சீம் வெஸ்ட்டு, நம்ம எப்போ வந்து ரொம்ப வெஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, வாழ்க்கையில் எவ்வளோ வெஸ்டான விஷயங்கள்லாம் நடந்தாலும் மஸ்ட் குவிட், அதாவது மஸ்ட் நாட் குவிட்டு, நம்ம அந்த முயற்சியை வந்து குவிட் பண்ணக்கூடாது. இதிலேருந்து மெயின் தீம் மாரல் என்ன சொல்ல வராங்கன்னா, க்ளவுட் வர்சஸ் சன்னை வந்து ஆத்தர் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. க்ளவுட் அப்படின்றது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், சாரோ, ஸ்ட்ரகிள்ஸு. ஆனால் அந்த க்ளவுட் போனதுக்கப்புறம் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், சன்னுன்ற பிரைட்னஸ்.
அதை தான் ஜாய் ஹாப்பினஸ் சக்ஸஸ் கூட சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜாய் ஹாப்பினஸ் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் சாரோ ஸ்ட்ரகிளில் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் குவிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.